நான் என்னோடய பர்சனல் விஷயமாக எங்கள் ஊர் பக்கத்தில் உள்ள பனகுடி வர வந்தேன். ஸோ அங்கே வர வந்துட்டோமே, அப்போ இங்கே ஒரு ஆர்சி சர்ச் இருக்குது, பெரிய சர்ச். இப்போ ரீசெண்டாக ஒரு 5 வருஷமாக கட்டிகிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அழகாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அதை நானும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அந்த வீடியோ கவர் பண்ணுறதுக்காக வந்தேன். அடிக்கிற வெயிலில் ஆல்ரெடி எனக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி உண்டு. ஸோ மறைச்சி பார்த்தே முடியலை, அந்தால ஒரு கெட்டு தூக்கி. ஸோ உச்சி வெயிலில் நடந்து போய்கிட்டு இருக்கேன். ஸோ கோயிலில் போயிட்டு அங்கே எப்படி இருக்குது, சர்ச்சில் உள்ள புதுசாக கட்டின ஆலயம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த சர்ச்சு ரோட்லேருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். அவுட் சைடு பெரிய காம்பவுண்ட் இருக்கா, இந்த சைடு அந்த சைடெலாம் ரோடு உள்ள வீடுகள்லாம் இருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய சர்ச். நம்ம காம்பவுண்டுக்கு அந்த சைடு தள்ளி நின்று எடுத்தேன். காம்பவுண்ட் வந்து அப்படி ரொம்ப ஹைட்டு கிடையாது, கரெக்டாக காம்பவுண்டாக தான் இருக்குது. வெளியில் ஃபுல்லாக அந்த மாதிரி நல்ல பிக்சர்லாம் வச்சு சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது வந்து உள்ளே இப்போ நம்ம வந்து என்ட்ரு ஆகிறோம். உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். உள்ளே நுழைஞ்ச உடனே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கொடிமரம் இருக்குது. ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா சொரன்னு கல்லுகள் பதிச்சிருக்காங்க. ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் பயங்கர வெயில் அடிக்கிற காற்றுக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு தான் எடுக்க முடிஞ்சிச்சு. சரி, இப்போ நம்ம அந்த சைடில் போய்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கோயிலோட ஃபுல் வராண்டா இப்படி தான் இருக்குது. மேலே வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஃபுல் வந்து கோல்டன் கலரில் ஒயிட் அண்ட் கோல்டன் கலரில் பெயிண்ட் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த சர்ச்சோட ஒர்க் நடக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 வருஷமாக நடந்துகிட்ருக்கோம். அவ்வளோ பெரிய சர்ச் உள்ள ஒவ்வொரு வேலைப்பாடுகளும் வந்து அப்படி இருக்குது. நான் கூட நினச்சேன் இது என்னடா இவ்வளோ லேட்டாக பண்ணுறாங்க அப்படின்னு. எத்தனையோ கோடி செலவு பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஃபேமஸான சர்ச் தான். நான் உள்ளே போகும்போது ஒவ்வொருத்தராக வந்து சர்ச்சுக்கு வராங்க. அடுத்து வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறாங்க. அழகாக இருக்குதுன்னு அப்படி ஒவ்வொன்றையாக பார்த்துட்டு போகிறாங்க. அப்போயுமே புரிஞ்சுக்கிட்டேன் அதான் இவ்வளோ டைம் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ சர்ச்சுக்கு இந்த சைடு வந்து பாத்ரூம் வசதியெல்லாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் இடங்களும் நல்லா ஃப்ரீயாக இருக்குது. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து சர்ச்சுக்குள்ளே என்ட்ராகும். ஓகேவா, எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். சர்ச்சோட மெயின் வாசல் க்ளோஸில் இருந்துச்சு. நான் அந்த லெஃப்ட் சைடில் உள்ள வாசல் வழியாக உள்ளே போயிட்டேன். ஸோ உள்ளே போய்ட்டு நம்ம வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சர்ச்சுக்குள்ளே போனால் சர்ச் வந்து இப்படி தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உள்ளே வந்து அப்படி ஃபுல் வந்து கோல்டன் கலரில் வந்து பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. முன்னாடி உள்ள அரண்மனையெல்லாம் பார்த்தா எப்படி ஃபீல் ஆகுமோ அப்படி இருக்குது. இந்த கதவெல்லாம் பாருங்கள், வாய்ப்பே இல்லை. அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான கதவு வச்சுருந்தாங்க. இப்படி தான் இருக்குது சர்ச். ஸோ ஒவ்வொரு சுரூபமும் பார்த்திங்கன்னாக்கி தத்ரூபமாக வந்து செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பெயிண்டிங் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். ஒவ்வொன்றுமே அழகாக நேச்சராக இருந்த மாதிரி இருந்துச்சு. பார்த்துட்டே வாங்க. ஸோ சுற்றி உள்ள சிறுபங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னாக்கி முன்னாடி உள்ள காலத்தில் கடவுள் செய்த நன்மைகளை வந்து தத்ரூபமாக அதே மாதிரியே நல்ல அழகாக வடிவமைச்சு வந்து சுவரில் அந்த சைட்லலாம் பதிச்சிருப்பாங்க. கீழே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சூப்பராக தரெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இது டோட்டலாக பார்த்தா இப்படி தான் இருக்கும். மேலே போகிறது வந்து ஏணிப்படி இருக்குது. ஸோ இந்த சைடு ரைட் சைடு லெஃப்ட் சைடு இன்னும் கொஞ்சம் வேலை முடியலை. மேலே ஒர்க் நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து மெதுவாக மேலே போகலாம். மேலே இருந்து பார்த்தா இந்த சர்ச் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஸ்டெப்ஸ் வந்து ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் இருக்குது. நம்ம இப்போ வேகமாக நம்ம வந்து மாடிப்படிக்கு போகலாம். இப்போ மாடியில் பார்த்தீங்கன்னாக்கி இந்த மாதிரி தான் இன்னும் ஒர்க் கொஞ்சம் நடந்துகிட்ருக்கு. அதனால் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. மேலேருந்து சர்ச்சை வந்து பார்த்தோன்னாக்கி இந்த மாதிரி தான் இருக்குது. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு அரண்மனை மாதிரியான ஃபீல் ஆகுது. ரொம்ப அழகாக இருக்குது. நான் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னு தெரில. கண்டிப்பாக நேரில் போய் பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. மன அமைதியாகவும் இருக்குது. ரொம்ப யாரும் இல்லை, வந்துட்டு போயிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போ பார்த்தாச்சு. நேராக இப்போ நம்ம கீழே இறங்கிடலாம். கீழே இறங்கி வேறு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து நிறைய ரீல்ஸ் போட்டு நான் பார்த்துருக்கேன். ஆனால் வந்து அதில் வந்து கொஞ்சமாக தான் காமிச்சிருப்பாங்க.
இப்போ நேரில் வந்து பார்க்கும்போது இன்னும் நிறையா பார்க்கலாம். நான் கடைசி பெஞ்சில் இந்த கதவு பக்கத்தில் இருக்க பெஞ்சில் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துருந்தேன். உட்காந்துட்டு அப்புறமா என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நோட் பண்ணேன். நான் உட்காந்த சைடு மேலே பார்த்தீங்கன்னாக்கி இந்த மாதிரி வந்து ஃபேன் போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கி சூப்பராக இருந்துச்சு. என்ன அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நான் வீடியோவில் வந்து எப்படி தெரியும் தெரியல, நேரில் பார்த்தா அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே செஞ்ச விதமே ரொம்ப அழகாக இருந்து. 2 ஃபேன் தான் அந்த சர்ச்சில். நான் மேலே இருக்க பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபேன். இங்கேருந்து அங்கே வர 2 ஃபேன் தான் ஓடுது. இது போட்டிருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அப்புறம் இது வந்து வெளியில் உள்ள கதவு. இந்த கதவோட வேலைப்பாடுகளை பார்த்தீங்கன்னாக்கி அப்படி இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்து அதில் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த கதவு செய்ய எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியல, அந்த மாதிரி இருந்துச்சு. கதவெல்லாம் ஒவ்வொரு வேலைப்பாடுகளும் வித்தியாசமாக இருந்துச்சு. எல்லாமே இந்த பைபிளில் உள்ள அந்த வசனத்தை வச்சு அதில் உள்ளதை வச்சு தான் அதில் அப்படி பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பாருங்கள், அந்த கதவை பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு வேலைப்பாடுகளும் அப்படி தத்ரூபமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நேரில் பார்க்கும்போது இன்னும் அழகாக இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். நான் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். ஒரு 1/2 மணி நேரமாவது உட்காந்துருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வந்து சரி போகலாம் அப்படின்ட்டு வெளியில் வந்தேன். வெளியே வந்தால் பயங்கர வெயில் வேறு. சரி ஓகே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்புனேன். கிளம்பும்போச்சில் இது வந்து சர்ச்சில் உள்ளே இருந்து நம்ம வெளியே பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ பெரிய இடமா இருக்குது பாருங்கள். அந்த வாசலெல்லாம் ஏஞ்சல்ஸ் நிற்கிற மாதிரி அந்த மாதிரி அழகாக சொரூபம் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பனகுடி ஒரு பெரிய ஊர். ஸோ மக்களெல்லாம் சேர்ந்து இந்த சர்ச்சை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இங்கே வந்து பாருங்கள். ஓகே பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.